சமீபத்தில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ முக்கியமான பிரச்சனை, தமிழக மக்களுக்கு சீட்டு குறைஞ்சிரும், சீட்டு குறைகிறது மூலமாக நிதி கிடைக்கிறது குறைஞ்சிரும், அதன் மூலமாக உரிமைகள் மறுக்கப்படும் என்ற உண்மை தெரிந்தும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, பிஜேபி எடுத்து ஒரு குரல் கொடுக்க மாட்டாரு. சும்மா பேப்பரில் அறிக்கை விட்டுட்டு சினிமாவில் வந்து நடிச்சுட்டு போனாலாம் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களாம் தலைவர் கிடையாது. ஒரு ஈடியை பார்த்து ஒரு அமலாக்கத்துறையை பார்த்துட்டு ஒரே நாளில் பயந்து ஓடுறவங்கெல்லாம் இங்கே நாட்டில் வந்து அரசியல் நடத்த முடியாது. அந்த மாதிரி அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து பங்களாலே இருந்துக்கிட்டு அரசியல் நடத்த வேண்டிய தானே தவிர நேர் வழியில் வந்து இங்கே வந்து அரசியல் நடத்த முடியாது. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், மோடியை வெல்லக்கூடிய, மோடியை எதிர்க்கக்கூடிய துணியை படைத்த ஒரே தமிழக தலைவர் யார்? நம்முடைய தானை தலைவர் தளபதியார் தான். இன்றைய தினம் மோடி அவர்கள் சுயமாக சிந்திக்க முடியாத நிலைமையிலே அவருக்கு 2 கால்களாக ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடும் ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் வைத்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கியதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் நாடு முழுக்க மக்கள் ஓரளவு நிம்மதியாக வாழ முடிகிறது. அவர்கள் 400 சீட்டு மாத்திரம் வந்திருந்தார்கள் என்றால் இந்தியாவில் எந்த ஊரிலுமே ஒரு நிம்மதியாக எந்த மக்களும் வாழ முடியாது. மாநிலத்துக்கு மாநிலம் ஜாதி சமய பேதங்களை உருவாக்கி, மத பேதங்களை உருவாக்கி, மக்களை பிளவுபடுத்தி துண்டாடி அதன் மூலமாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த மோடியினுடைய ஆட்சி. அதிமுகவினுடைய பல ஒரு இலையை ஓபிஎஸும் ஒரு இலையை தினகரன் வச்சுக்கிட்டு ஒரு காம்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் எடப்பாடி உட்கார்ந்து கொண்டு சட்டசபையிலே பேசுகிறார். எந்த உரிமையும் கேட்க தெரியாமல், எந்த உரிமையும் யாரிடமும் சொல்ல தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி ஒரு கட்சியாக இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருந்து சீரும் சிறப்பும் மிக்க ஒரு நல்லாட்சியை கடந்த 4 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் இன்றைய தினம் இந்தியாவிற்கே ஒரு முக்கியமான வழிகாட்டியாக, எப்படி 2024 56 இன்ச்சி மார்பளவு கொண்ட மோடி நான் 400 சீட்டுகளில் வென்று இந்தியாவில் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைப்பேன் என்று ஒரு பெரிய பிரகடனத்தை செய்து இந்தியா முழுக்க வள வந்தார். நம்முடைய தானை தலைவர் தளபதியார் ராகுல் காந்தியை அழைத்து இந்தியா என்ற ஒரு மாபெரும் கூட்டணியை வடிவமைத்து அந்த இருமாப்பு கொண்ட ஒன்றியத்தினுடைய பிரதமருக்கு உங்களுக்கு 400 கிடைக்காது என்பதை உறுதி செய்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியை இன்றைய தினம் இந்தியாவிலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் நம்முடைய தானை தலைவர் தளபதி தான். தமிழ்நாட்டிலே 40க்கு 40 முழு வெற்றியை பெற்று இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் யாரும் பெற முடியாத ஒரு வெற்றியை கொடுத்து கேரளாவிலும் கர்நாடகத்திலையும் தெலுங்கானாவிலையும் வெற்றிகள் பெற்று இன்றைய தினம் மோடி அவர்கள் சுயமாக சிந்திக்க முடியாத நிலைமையிலே அவருக்கு 2 கால்களாக ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடும் ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் வைத்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கியதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் நாடு முழுக்க மக்கள் ஓரளவு நிம்மதியாக வாழ முடிகிறது. ஏன் ஓரளவு நிம்மதியாக வாழ முடிகிறது என்று சொன்னால், அவர்கள் 400 சீட்டு மாத்திரம் வந்திருந்தார்கள் என்றால் இந்தியாவில் எந்த ஊரிலுமே ஒரு நிம்மதியாக எந்த மக்களும் வாழ முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்திலே பிஜேபி தான் மத்தியிலும் ஆளுகிறது, மாநிலத்திலும் பிஜேபி தான் ஆளுகிறது. ஆனால் மக்கள் தினந்தோறும் கொல்லப்படுகிறார்கள், தினந்தோறும் வீடுகள் தீக்கிரையாக ஆக்கப்படுகின்றன, கிறிஸ்துவர்களை கொல்லப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் கொளுத்தப்படுகின்றன. இப்படி ஒரு அக்கிரமத்தை செய்து மத்திய அரசும் பிஜேபி ஆட்சி, மோடி ஆட்சி தான், மாநில அரசுலையும் அதே கட்சியினுடைய ஆட்சி தான். ஆனால் அந்த முதலமைச்சரே எனக்கு பதவி வேணாம் என்று எழுதி கொடுத்து விட்டு போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உள்ள ஒரு மாநிலமாக மணிப்பூர் மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த இடங்களிலே புல்டோசரை கொண்டு போய் அந்த வீடுகளை இழுத்து இஸ்லாமியர்களை வெளியேற்றி அவரிடம் வீடை பிடுங்கிக் கொண்டு அங்கே மற்றவர்களை குடியமர்த்தக்கூடிய ஒரு அற்பமான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் ஜாதி சமய பேதங்களை உருவாக்கி
மத பேதங்களை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி துண்டாடி மக்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த மோடியினுடைய ஆட்சி. அந்த ஆட்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மறுசீரமைப்பு 2026 ஜனத்தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி இருக்கிறோம். அந்த 39 எம்பியில் இப்போ புதுசாக பாராளுமன்றம் கட்டப்பட்டது. நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற எம்பிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 543 எம்பி. ஆனால் இப்போ போட்டிருக்க சீட்டு எத்தனை போட்டிருக்குன்னா 848 சீட்டு கொண்ட பாராளுமன்றம் கட்டப்பட்டுள்ளது. அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் 848 சீட்டு போட்டிருக்கீங்கல்ல, அப்போ தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட்டு, உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை சீட்டு, மகாராஷ்டிராவுக்கு எத்தனை சீட்டு அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறோம். அதை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. நாம் கேட்குறோம், மக்கள் தொகை அடிப்படையில் 71 இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பிரதம மந்திரியாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று திட்டமிட்டு நீங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை செய்தீர்கள் என்றால் இந்தியாவில் வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தினால் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். எனவே வீட்டுக்கு 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையிலே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாரும் வீட்டுக்கு நம்மலாம் 71க்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லாருமே 2 குழந்தையை பெற்றுக்கிட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்திட்டோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயோ, பீகார்லேயோ, மகாராஷ்டிராலேயோ, ராஜஸ்தான்லேயோ அந்த மாதிரி இல்லாமல் 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. 71 4 கோடியாக இருந்த தமிழகத்தினுடைய மக்கள் தொகை இன்றைக்கு 6 கோடி ஆயிருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 71 6 கோடியாக இருந்த மக்கள் தொகை இன்றைய தினம் 16 கோடியாக உயர்ந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எத்தனை ஆள் இருக்கிறாங்களோ, எவ்வளோ ஜனத்தொகை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு 39 தொகுதி இருக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ இருக்கிறது 79 தொகுதி இருக்குது. அவங்களுக்கு மேலும் 90 தொகுதி அதிகப்படுத்தி 169 தொகுதியும், நம்மளுக்கு வெறும் 12 சீட்டு அதிகப்படுத்தி உங்களுக்கு 39லேருந்து 51 சீட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லாமல் தமிழ்நாட்டையும், ஆந்திராவையும், கர்நாடகாவையும், ஒரிசாவையும், வெஸ்ட் பெங்காலையும், பார்த்தீங்கன்னா பஞ்சாபையும் இன்றைய தினம் நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைத்து நாம் பாராளுமன்றத்தில் நம்மளுக்கு தேவையான நிதி மற்றும் உரிமைகளை பெறுவதற்கு ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய தினம் மோடி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர் நார்த்தில் இருக்காரு, அவர் வட இந்தியாவில் இருக்கிறாரு, அவருக்கு அது தேவை. அங்கே இருக்கிற மக்கள்கிட்டயே ஓட்டு வாங்கிக்கலாம். இனிமேல் தமிழ்நாட்டிலேயோ, கர்நாடகாலையோ, ஆந்திராவிலேயோ போய் ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியாத நிலைமையில் நாம் திரும்ப பிரதமராக வரணும்னா வட இந்தியாவிலே நம்மளுக்கு ஓட்டு போட்டால் போதும்னு அவர் கேட்குறாரு. ஆனால் இங்கே இருக்கிற எடப்பாடி என்ன சொல்லணும்? அவர் அண்ணா வழி வந்தவர், எம்ஜிஆர் வழி வந்தவர், ஜெயலலிதா வழி வந்தவர். அவர் என்ன சொல்ல வேண்டும்? தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதை சொல்வதற்குரிய துணிச்சல், தைரியம் அவருக்கு இல்லை. சரி, அதுக்கு அடுத்தபடியாக சீமான்னு ஒரு தலைவர் ஊரெல்லாம் கத்திக்கிட்டு வராரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று அவர் சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும், சமீபத்தில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ முக்கியமான பிரச்சனை, தமிழக மக்களுக்கு சீட்டு குறைஞ்சிரும், சீட்டு குறைகிறது மூலமாக நிதி கிடைக்கிறது குறைஞ்சிரும், அதன் மூலமாக உரிமைகள் மறுக்கப்படும் என்ற உண்மை தெரிந்தும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? பிஜேபி எடுத்து ஒரு குரல் கொடுக்க மாட்டாரு. அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மாநிலத்தினுடைய முக்கிய 3 மாநில முதல்வர்கள் நேற்றைய தினம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு 8 மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைய தினம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மீட்டிங்கை நடத்தி மோடிக்கு எதிராக ஒரு பிரகடனம் செய்கிறார். என்ன பிரகடனம் என்றால்,
நீங்கள் 7.18 என்ற ரேஷியோவில் எங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணால் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற இதே 543 எண்ணிக்கை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்று கேட்கிறார். இந்த உரிமையை கேட்கக்கூடிய ஒரே தைரியம் படைத்த இந்திய தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மாத்திரம்தான் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், மோடியை வெல்லக்கூடிய, மோடியை எதிர்க்கக்கூடிய துணியை படைத்த ஒரே தமிழக தலைவர் யார்? நம்முடைய தானை தலைவர் தளபதியார் தான். எனவேதான் இந்த எடப்பாடிகள் எல்லாம், அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் எடப்பாடியா இல்லை எடப்பாடியான்னு எனக்கு தெரியாது. அவர் சசிகலாவுக்கு செய்த துரோகம் உங்களுக்கு தெரியும். யார் அவரை உட்கார வச்சாங்களோ அவங்களுக்கு துரோகம் செஞ்சவர். அதற்கப்புறம் மோடி எங்கெங்கெல்லாம் சொன்னாரோ அங்கெல்லாம் கையெழுத்து போட்டார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதய் மின் திட்டம், அந்த மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார்? எடப்பாடி. மோடி என்ன சொன்னாலும் அதை கேட்டார். நீங்கள் வந்து வருஷமான கரண்ட் விலையை ஏற்றணும், ரைட்டு நான் கையெழுத்து போட்டு தரேன். வேளாண்மை சட்டத்தை நீங்கள் ஆதரிக்கணும், நான் கையெழுத்து போட்டு தரேன். முஸ்லீம்களுக்கு எதிரான சரிய சட்டத்தை நீங்கள் ஆதரிக்கணும், சரி நான் கையெழுத்து போட்டு தரேன். இப்படி எல்லா சட்டங்களுக்கும் மத்திய அரசுக்கு ஒத்து போய் அவங்க சொன்ன நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்ற நிலைமையில் இருந்து தமிழக அரசனுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைய தினம் அதிமுக மாறி போய் அதிமுகவினுடைய பல ஒரு இளைய ஓபிஎஸும் ஒரு இளைய தினகரனும் வச்சுக்கிட்டு ஒரு காம்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் எடப்பாடி உட்கார்ந்து கொண்டு சட்டசபையிலே பேசுகிறார். எந்த உரிமையும் கேட்க தெரியாமல், எந்த உரிமையை யாரிடமும் சொல்ல தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி ஒரு கட்சியாக இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே உரிமையை கேட்டு, அது மாத்திரமல்ல, நமக்கு உரிமையை கேட்பது மாத்திரமல்ல, தென்னிந்தியா முழுக்க உரிமை கேட்கக்கூடிய ஒரு தலைவராக நம் தலைவர், எப்படி நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள் 71 ராஜமன்னார் கமிட்டி என்று ஒரு கமிட்டியை ஒன்று அமைத்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அதிகார பங்கீடு எப்படி இருக்க வேண்டும் என்று ராஜமன்னார் தலைமையிலே ஒரு குழுவை போட்டு இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி பகிர்வாக இருக்கட்டும், அதிகார பகிர்வாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த தீர்வின் அடிப்படையில் கிடைக்க வேண்டும் என்று செய்ய ஒரு வலிமையான கருத்தை வலியுறுத்தி அன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்திய தலைவர்களை ஒருங்கிணைத்தார். அவருடைய பிள்ளை இன்றைய தினம் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய் என்ற அடிப்படையிலே இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைய தினம் நம்முடைய தானை தலைவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைநகரங்களிலும் அந்தந்த மாநில முதல்வர்கள் கொடியேற்ற சுதந்திர தினத்தில் கொடியேற்றுவதற்கு அதற்கு முன்னதால கவர்னர் தான் குடியரசு தினத்துக்கும் அவர் தான் கொடியேற்றுவார், சுதந்திர தினத்துக்கும் அவர் தான் கொடியேற்றுவார். ஆனால் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் வந்த பிறகுதான் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றும் உரிமையை இந்தியாவில் அந்தந்த மாநில முதல்வர்களுக்கு அந்த உரிமையை தேடித்திருந்தார். அதே போல இன்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் ஒவ்வொரு உரிமைகளையும் பெற்றுத் தருவதிலே முன்னுதாரணமாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நம்மளை வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசு கல்விக்காக ஒவ்வொரு ஆண்டும் 78,000 கோடி இந்தியா முழுக்க கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது. அதில் நம்முடைய மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி என்பது 2152 கோடி ரூபாய். அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை தர மறுக்கின்றது இந்த ஒன்றிய அரசாங்கம். அதற்காக நாம் குரல் கொடுக்கிறோம். அந்த 2152 கோடியை எங்களுடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய ஆசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய சம்பள தொகை அது. எனவே அதை உடனடியாக அனுப்புங்கள் என்று சொன்னால், நீங்கள் மும்மொழியை படித்தால்தான் நாங்கள் அந்த பணத்தை தருவோம், இல்லாட்டால் நாங்கள் அந்த பணத்தை தரமாட்டோம் என்று சொல்கிறார். ஆனால் நாம் உறுதிப்படுத்த நம்ம முதல்வர் என்ன சொல்றார்? 2152 கோடி இல்ல, 5000 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், என்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியான குரலில் இன்னைக்கு எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அப்பொழுது எடப்பாடி என்ன சொல்ல வேண்டும்? அந்த 2152 கோடியை தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லணும். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக இருந்தால் அந்த 2152 கோடியை கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம் சொல்லணும். ஆனா எடப்பாடி சொல்ல தைரியம் இல்லை. ஏன்னா அவர் கொடநாடு கேஸ்ல மாட்டிக்குவாரு. உங்களுக்குலாம் தெரியும், கொடநாட்டில் ஒரு 5 கொலை நடந்தது. எத்தனை கொலை நடந்தது? 5 கொலை. கொலை பண்ணவங்க யாருன்னே தெரியல. அங்கே கொலை நடந்துச்சா இப்போ இல்லையான்றது நீங்கள் உங்கள் முடிவு கொடுத்துட்றேன். ஆனால் நடந்தது 5 கொலை, 5 பேர் செத்தாங்க. ஆனால் யார் கொலை பண்ணாங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. இது எல்லாமே யாருடைய ஆட்சியில் நடந்தது? இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடைபெற்றது. உங்களுக்கு கருத்தை மாத்திரம் விட்டுட்டே நீங்கள் முடிவை நீங்கள் எடுத்துங்க.
இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உரிமை, நம்முடைய நிதி உரிமையை, நம்முடைய மாநில உரிமையை கேட்கக்கூடிய ஒரு முதல்வர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். நான் எதையுமே கேட்க மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்குவேன் அப்படின்றவங்களாம் தலைவர்கள் ஆக முடியாது. சும்மா பேப்பரில் அறிக்கை விட்டுட்டு சினிமாவில் வந்து நடிச்சுட்டு போனாலாம் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களாம் தலைவர் கிடையாது. ஒரு ஈடியை பார்த்து, ஒரு அமலாக்கத்துறையை பார்த்துட்டு ஒரே நாளில் பயந்து ஓடுறவங்கெல்லாம் இங்கே நாட்டில் வந்து அரசியல் நடத்த முடியாது. அந்த மாதிரி அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறவங்கலாம் அவங்க வந்து பங்களாலே இருந்துக்கிட்டு அரசியல் நடத்த வேண்டியதானே தவிர நேர் வழியில் வந்து இங்கே வந்து அரசியல் நடத்த முடியாது. இந்த எத்தனை அடக்குமுறையை கொண்டு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கும். எப்படி தாங்கும் என்றால், எங்களுடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய முதல் குழந்தையை சிறைச்சாலையில் இருந்து தான் பார்த்தார். அவருடைய உதயநிதி ஸ்டாலின் என்று நம்முடைய துணை முதல்வரை முதலில் எங்கே பார்க்கிறார் என்றால், அவர் சிறையில் மிசா சிறையிலே வாடிக்கொண்டிருக்கும் போது மிசா சிறையிலே தான் தன்னுடைய குழந்தையை பார்க்கிறார். அவ்வளவு வலிமை படைத்த தலைவர் தான் எங்கள் தலைவர். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஒரு திறமையான உழைப்பை செலுத்தி படிப்படியாக மேலே வந்து இன்றைய தினம் இந்த அரசாட்சி செய்வதனுடைய விளைவாகத்தான் இன்றைய தினம் தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்கள் என்னென்ன யோசனை செய்து ஒவ்வொரு திட்டங்களும் அது விடியல் பயணமாக இருக்கட்டும். இன்றைக்கி 700 கோடி மகளிர் இன்றைய தினம் பஸ்களில் வந்து கட்டணமில்லா அந்த பயணம் செஞ்சுருக்காங்க. தன்னுடைய பேர பிள்ளைகளை பேத்தியை சென்று பார்த்திருக்கிறார்கள். தான் விரும்பிய கோயிலுக்கு போய் சாமி கொண்டு கும்பிட்டிருக்கிறார்கள். தன் கணவனிடம் சொல்லாமல் கூட சென்று பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று ஒரு 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு மகளிர் விடியல் பயணம் என்று ஒரு பஸ்ஸை கொடுத்திருக்கிறார். அவர்கள் 50 ரூபாய்க்கு பழத்தை வாங்கி கொண்டு பேரன் பேத்தியை போய் சந்தோஷமாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் நாங்கள் நடத்தும் கூட்டத்திற்கு அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான முக்கிய காரணம் அந்த விடியல் பயணமும் மகளிர் உரிமை தொகை மாத்திரமல்ல. இன்றைக்கு +2 முடித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ் மீடியம் படித்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் மாதந்தோறும் அவர்கள் வங்கி கணக்கிலே 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. அது ஆண் குழந்தையாக இருந்தால் வரவு வைக்கப்படுகிறது, பெண் குழந்தையாக இருந்தால் வரவு வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் இன்றைய தினம் அந்த மாதிரி மாதம் அவங்க அப்பா கூட மாதம் 1000 ரூபாய் எடுத்து சொலையை எடுத்து வச்சுக்கமா போய் செலவு பண்ணுன்னு சொல்ல மாட்டார். ஆக தந்தையாக இருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்றைய தினம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைய தினம் விளங்கி கொண்டிருக்கிறார். மோடி சொன்னார், என்ன சொன்னார், நாங்கள்லாம் எங்கேயுமே இந்த மாதிரி திட்டங்களை கொடுத்து மக்களுக்கு காசு கொடுத்து மக்களுக்கு இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்ய மாட்டோன்னு சொன்னார். எங்கள் தலைவர் சொன்னார், நான் செய்வேன். உங்களுக்குலாம் தெரியும், 2021 கொரோனா வந்தது. கொரோனாவில் பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம், பால் வியாபாரம் கூட பார்க்க முடியாமல் எல்லாரும் கடைகளை மூடி இருந்தோம். எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய முதல்வர் அவர்கள் இருந்தார். நீங்களால் நன்றாக அறிவீர்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் கதவு போட்டு ஒரு வீட்டில் வந்துச்சுன்னா 15 வீடு 50 வீடை மொத்தமாக க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம் அது. உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். அப்பொழுது நம்முடைய தானை தலைவர் சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்து 5000 ரூபாய் நீங்கள் நிதியாக ஒதுக்குங்கள், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் சேரட்டும், அவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் மிகவும் பயனுள்ள பணமாக இருக்கும் இந்த கஷ்ட நேரத்தில் என்று சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது என்னமோ, எங்ககிட்ட பணமே இல்லை, எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுத்தா 1000 ரூபாய் தான் கொடுப்போம்னு சொல்லி வெறும் 1000 ரூபாய் கொடுத்தார். ஆனால் அவர் வைத்து விட்டு போன கடன் 5.5 லட்சம் கோடி ரூபாய். அவர் இறுதியாக 2021 மார்ச்சில் ஆட்சியை விட்டு இறங்கும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அப்பொழுதே சொன்னார், என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் சொன்னது போல் மீதமுள்ள 4000 ரூபாயை உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவேன் என்று சொன்னார். அதை உங்களுக்காக வழங்கினார். அதற்கு பிறகு இந்த மகளிர் உரிமை தொகையை இன்றைய தினம் 20 மாத காலமாக சரியாக 15ஆம் தேதி எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வழங்கி வருகிறார் என்றால், ஒருவரால் 1000 ரூபாய் ஒரு 5 வருடத்திற்கு தான் கொடுக்க முடிந்தது. ஒருவரால் கடந்த 20 மாதங்களாக மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,15 லட்சம் மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்றால் இதுதான் நிர்வாகம், இதுதான் சிறந்த நிர்வாகம். இந்த சிறந்த நிர்வாகத்தின் மேல்படியாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார், மேலும் மனு செய்துள்ள 40 லட்சம் பேருக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறதோ அவருக்கெல்லாம் விரைவில் இன்னும் 1000 ரூபாய் நான் வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக நம்முடைய தலைவர் கஷ்டப்பட்டு 18 மணி நேரம் தினந்தோறும் உழைத்து தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய மதிநுட்பத்தாலும் இன்றைய தினம் அனைவருக்கும் அந்த பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். உங்களுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்ல வேண்டும். 1952 நம்ம சென்னை மாகாணம் மிகப்பெரிய மாகாணம். அந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு என்று எப்பொழுதுமே பட்ஜெட் போட்டதே கிடையாது.
ஆனால் நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் வந்த பிறகு இந்த வட சென்னையை தென் சென்னைக்கு இணையாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு திட்டத்தை வகுத்து இன்றைய தினம் 6900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைய தினம் வட சென்னையிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அந்த அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிவிடுகிறேன். ஒரு 7 மாநகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டும். 60 வயது கட்டடம், அந்த கட்டடம்லாம் 60 வருடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட கட்டடம். அங்கு மாநகராட்சி பள்ளிகள் இருக்கின்றன. அந்த மாநகராட்சி பள்ளிகள் 7 பள்ளிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2021 கட்டடம் இடிக்கப்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்தில் கட்டடம் இடிக்கப்பட்டு ஒரே வருஷத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த மணிகண்ட மொழி தெரியல, இப்போ நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ஒரு எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கான்வென்ட் போல காட்சி அளிக்கிறது என்றால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே வருஷத்தில் கட்டடம் கட்டி முடிச்சு கொடுத்துட்டோம். ஒரே வருஷம். இன்றைய தினம் அங்கே வந்து எல்கேஜிலேருந்து நீங்கள் ஆங்கில மீடியம் படிக்கலாம், தமிழ் மீடியம் படிக்கலாம், உங்கள் குழந்தைகளை சேர்க்கறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாசாமி மேல்நிலைப் பள்ளி இந்த 49வது வட்டத்தில் மகாராணிக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தை இன்றைய தினம் +2 வரைக்கும் கட்டி, அது வரைக்கும் +2 இங்கே நடந்தது, அதை கட்டி இப்போ அந்த கட்டிடத்தை 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அந்த கட்டிடம் திறக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டான்லி நகர்னு சொல்லிட்டு 53வது வார்டில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலைப் பள்ளி, அந்த மேல்நிலைப் பள்ளியை கட்டி கொடுத்து இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து விட்டார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுதொட்டி பகுதியில் இருக்கக்கூடிய எல்கேஜி முதல் 5வது வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. 6லிருந்து 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்பொழுது கட்டிட வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் அர்த்தன் ரோடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளைகள் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவதற்கு வசதியாக அந்த பேரேடில் நல்லா அமைதியாக உட்கார்ந்து சந்தோஷமாக இருப்பதற்காக அங்கே கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது மேலும் 5 பள்ளிகளை இப்பொழுது கணக்கில் எடுத்து புட்டாச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் அதே போல் நம்ம சஞ்சீராயன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய பள்ளியையும் சீரமைக்கும் பணியை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்குலாம் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பாரதி மகளிர் கல்லூரி, நீங்கள்லாம் பல வருடங்களாக அந்த பாதையில் போயிருப்பீர்கள், வந்திருப்பீர்கள். இன்றைய தினம் எவ்வளவு புத்தம் புரிய பொலிவுடன் அந்த பாரதி மகளிர் கல்லூரி விளங்குகின்றது என்பதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்முடைய முதலமைச்சர் பெண்கள் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினம் 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டு ஆர்த்தோ இந்தியாவிலே நம்பர் 1 ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற நிலைமைக்கு உருவாக்குவதற்காக இன்றைய தினம் ஸ்டான்லி மருத்துவமனையில் கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைய தினம் 300 படுக்கை கொண்ட ஒரு கட்டடம் நீங்கள் ராபின்சன் பூங்காவிலிருந்தே பார்த்தீர்கள் என்றால் அப்படி ஒரு கட்டடத்தை இன்றைய தினம் நாம் கட்டி எந்த ஒரு தாய்மாரும் தரையில் படுக்க முடியாமல், நான் சட்டசபை உறுப்பினராகி ஆர்எஸ்ஆர்எம் உள்ள போகிறேன், ஏன்னா ஆர்எஸ்ஆரத்தில் நான் பிறந்தவன், அதனால் ஆர்எஸ்ஆர்எம் உள்ள போகிறேன், தரையிலே பாய் விரித்து பெட்ஷீட் விரித்து படித்த பெண்களை பார்த்து இனி ஒரு நபர் கூட தரையில் படுக்கக்கூடாது என்று அன்றைக்கு உத்தரவு போட்டேன். இன்று வரை எந்த ஒரு தாய்மாரும் தரையில் படுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கி அங்கே இன்குபேட்டர் வசதிகளை உருவாக்கி, உங்களுக்குலாம் தெரியும் கண்ணாடி பேலை, இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, அங்கே கண்ணாடி பேலைகளை உருவாக்கி ஏசி ரூமை கட்டி கண்ணாடி பேலைகளை உருவாக்கி இன்னைக்கு 2500 கிராம் இருக்கிற குழந்தைகள் தான் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் என்ற நிலைமையை மாற்றி 800 கிராமிலே குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தை ஆரோக்கியமாக பெற்றோரிடம் போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்றைய தினம் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி ஒரு திட்டத்தை அங்கே செய்து இன்று அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு பிள்ளைங்களாம் நல்லபடியாக வாக்கிங் போகணும், நல்லா விளையாடணும். இன்றைக்கி அண்ணா பூங்கா போய் எல்லோரும் நீங்கள் போய் பார்க்கணும். இந்த 10 வருடம் கடந்த 10 வருடம் அண்ணா பூங்கா எப்படி இருந்தது, இன்றைய தினம் அண்ணா பூங்கா எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அதே போல் ராபின்சன் பூங்காவிலே ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டு, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, ஒரு வாலிபால் கிரவுண்டு, ஒரு ஜிம்முன்னு சொல்லிட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்து ராயபுரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் இதை ராயல்புரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் போஜராஜ நகர் சுரங்கப்பாதை 40 வருடமாக மக்களுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட 6000 மக்கள் அந்த சைடு வசிக்கிறாங்க. 47 ட்ரெயின் ஒரு நாளைக்கு போகுது. 40 வருட பிரச்சனை. கடந்த 10 வருடம் யார் ஆட்சியில் இருந்தாங்க, யார் இங்கே எம்எல்ஏவா மந்திரியா சபாநாயகராக இருந்தார்ன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். 2010 நம்முடைய தானே தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கி வைத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டு 2022 ஆகஸ்ட் மாதம் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராகக்கூடிய அண்ணன் நேரு அவர்கள் அந்த இதை திறந்து வைத்து இன்றைய தினம் 24 மாதங்கள் முடிவடைந்து, நான் 4 நாளைக்கு முன்னால் கூட
சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருந்தேன். இன்னும் 2 மாத காலத்திற்குள் நான் கட்டித் தருவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் ராயபுரத்துக்கு மாத்திரம் இல்லை, ராயபுரம் ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா 3 மேம்பாலம், குறுக்குப்பேட்டையிலே 3 மேம்பாலம் இன்றைய தினம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 3 மேம்பாலம். அதே மாதிரி சென்னையில் எல்லா இடங்கள்லையும் தேவையான, அதாவது எலக்ட்ரிக், மழை காலங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், மழை பெஞ்சோன்னா கரண்ட்டை கட் பண்ணிடுறோம். ஏன்னா காலில் தண்ணி பட்டு கரண்ட்டில் ஷாக் அடித்து யாராவது இறந்துட போகிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ராயபுரம் பகுதியில் நீங்கள் எல்லோரும் ஒன்று பார்க்கணும், அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது எப்படி அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மெட்ரோ வாட்டரை உங்களுக்கு சரியான டைம் கொடுக்கணும், ட்ரைனேஜ் கழிவு நீரை சரியான நேரம் அது சரியாக போயிடணும், உங்களுக்கு இபி கரண்ட் வந்து சரியான நேரத்துக்கு கிடைக்கணும். இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, எல்லா பில்லரும் நீங்கள் பார்க்கக்கூடிய பில்லரை நீங்கள் பார்க்கும்போது பார்க்கணும், அந்த பாக்ஸை 40 வருடம் இருந்த அந்த பாக்ஸில் இருக்க அந்த ஒயரெல்லாம் சரி பண்ணி சீர் பண்ணி பாக்ஸை நல்லா பெயிண்ட் அடித்து பயன்படுத்தக்கூடிய பாக்ஸாக இருந்தால் பயன்படுத்திட்டு, பயன்படுத்த முடியாத பாக்ஸாக இருந்தால் அதை வந்து மாற்றிட்டு 2 அடி உயரத்தில் வச்சுருக்கிறோம். இனிமேல் எந்த மழை பெய்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்பொழுது சமீபத்தில் பெய்த மழையில் 1 மணி நேரம் கூட நம் ராயபுரத்தில் நாம் கரண்ட் கட்டு செய்யவில்லை என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். இதையெல்லாம் நான் எதற்காக கூறுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய ராயபுரம் தொகுதியிலே எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நாம் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நம்மளுக்கு 17,000 மில்லியன் கன அடி தண்ணீர் ராயபுரத்திலே குடிநீருக்காக வந்து கொண்டிருக்கிறது. அதை 25,000 மில்லியன் கன அடியாக உயர்த்தி தர வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் நேரண்ணன் அவர்களிடம் கேட்டிருக்கிறோம். இப்படி ராயபுரத்தினுடைய கட்டமைப்பையும் சென்னையினுடைய கட்டமைப்பையும் உயர்த்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ராயபுரம் பகுதிக்கும் சென்னை பகுதிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்க நம்முடைய தானே தலைவர் தளபதியார் அவர்களுக்கு தான் நாம் 72வது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அவருக்கு நீங்கள் எல்லாம் அவரை மனதார 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.